நம்ம வீட்டு தெய்வத்துக்கு விசேஷ பூஜையெல்லாம் செய்யணும். கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்றியா? சரிங்க அத்தை, நான் நேத்து தான் வெண்ணையெல்லாம் உருக்கி வச்சிருக்கேன். நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் பிரசாதம் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா, என்ன ருத்ரா? எதுவும் இல்ல. அது அமிர்தா உங்ககிட்ட வெளியே போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாளா? நல்ல கேள்விப்பா. அவ இது வரைக்கும் என்கிட்ட கேட்டு ஏதாவது பண்ணிருக்கலான்னு எனக்கு என்ன தெரியும். அதான் இதோ நிக்கிறாளே அவளோட அருமை மாமியார், அவகிட்டயே கேளு. இல்லையே ருத்ரா, அமிர்தா வெளியில போன மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலையே. இல்ல, கோவிலுக்கு ஏதாவது போயிருக்காளான்னு. இல்ல ருத்ரா, இன்னைக்கு மார்கழி மாசம் ஆரம்பம், வீட்லயே பூஜை இருக்கே. அவ கோவிலுக்கு போற வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். மோஸ்ட்லி அவ மேல ரெடி ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் கேக்குற? மறுபடியும் ஏதாவது விசாரிக்கணுமா? ஐயோ இல்ல, நீ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சும்மா அமிர்தா கண்ணில் படலையே, அதான் வெளியே போயிருக்காளான்னு கேட்டேன். என்கிட்ட இருந்த சக்தியெல்லாம் நான் இழந்துட்டேன். இந்த நேரத்துல குருவால மட்டும்தான் எனக்கு நல்ல வழியை காட்ட முடியும். எப்படியாவதுனா என்னோட சக்திகளை திரும்ப பெறணும். இல்லைன்னா நான் உயிரோட இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என் லட்சியம் ஈடேறாம போயிடும். அமிர்தா எங்க வீட்டு மருமக, இங்க அர்ஜுனோட வைஃப். எங்க வீட்டு மருமக மேல சந்தேகப்படுறதுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரத்துக்குள்ள என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பணும். இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம எங்கதான் போயிட்டு இருக்கான்னு தெரியல. இவ நடந்துக்கிற விதம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. மனசுல சந்தேகம் ஒன்று வந்துருச்சுன்னா அதை உடனடியே சரி பண்ணி ஆகணும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.